children, welcome to story time. பாட்டி காகம் ஸ்டோரி யாருக்கெல்லாம் தெரியும்? காகம் என்ன செய்தது தெரியுமா? பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது வடையை என்னப்பா செஞ்சுச்சு, எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. காகம் கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா? யாருனாலும் பார்த்ததே இல்லை. என்ன இப்போ ஒரு மனுஷனை தேவன் எப்படி போஷித்தார் என்பதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் தேசத்தை ஆகாப் என்ற ராஜா ரூல் பண்ணிட்டு வந்தான். அவன் 28 வருஷம் ரூல் பண்ணான். 28வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாப் தேவனுக்கு பிரியம் இல்லாத பொல்லாத காரியங்களையெல்லாம் செய்து வந்தான். அதனால அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கிலயாத் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் திஸ்பி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருந்தது. அந்த வில்லேஜில் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் என்னப்பா செஞ்சார், ஆகாப் ராஜாட்ட உன்னைய போய் காண்பி அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த எலியா பார்த்தீங்கன்னா ஆகாப்புக்கு முன்னாடி போய் நின்று பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இன்னையிலிருந்து தேசத்தில் மழை பெய்யாது அப்படின்னு சொன்னார். மழை பெய்யறன எப்படிப்பா இருக்கும்? குடிக்க வாட்டர் இருக்காது, லேண்டில் விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லாட்டினா ஃபுட்டு கிடைக்குமா? சாப்பிட முடியுமா? முடியாது இல்லைங்களா? மழை பெய்யாட்டினா ஆறு ஏரி குளம்லாம் ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ஒபே பண்ணலை, ஆகாப் ராஜா. உடனே தேவன் என்னம்மா சொன்னார் எலியாட்ட, எலியா நீ ஈஸ்ட் சைடில் இருக்கிற யோர்தான் அப்படிங்கிற நதிக்கு நேராக இருக்கிற கேரித் அப்படிங்கிற ஒரு சிற்றாறு இருக்குது. அந்த ஆற்றுல போய் நீ ஸ்டே பண்ணு. காகங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன், காகங்கள் உனக்கு ஃபுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே இந்த எலியா என்னப்பா செஞ்சார், ஒபே பண்ணி அந்த கேரி தாற்றங்கரைக்கு போனார். காகங்களை பார்த்துருக்கீங்கல்ல? காகம் எப்படி இருக்கும்? பிளாக்காக இருக்கும். காக்கான்னு கரையும். பிறகு என்ன செய்யும்? கண்ட உணவுகளை எடுத்துகிட்டு என்னப்பா செய்யும்? மற்ற காகங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். அப்படித்தானே? காகங்களை கவனித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ நம்ம கவனித்து பார்க்க போகிறோம். எலியா என்னப்பா செஞ்சார்? தேவன் சொன்ன உடனே கேரி தாற்றங்கரை போய் ஸ்டே பண்ணார். ஸ்டே பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் காகங்கள் என்னப்பா செய்தது? எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தது. ஒரு காகம் வாயில அப்பம், இன்னொரு காகம் வாயில இறைச்சி. இப்படி நிறைய காகங்கள், ரேவன்ஸ் நிறைய காகங்கள் நிறைய என்ன செஞ்சது தெரியுமா? எலியாவுக்கு மார்னிங் ஈவினிங் கொண்டு கொடுத்தது. எலியா என்னப்பா செஞ்சாரு? தண்ணி வேணும்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு கேரி தாற்று தண்ணீரை குடித்தார். காகம் என்னப்பா செய்தது? தேவனுக்கு ஒபே பண்ணது, எலியாவுக்கு ஹெல்ப் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பறவைகள் சாப்பிட்றத பார்த்துருக்கிறீங்களா? பறவைகளுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறீங்களா? நீங்க பறவைகளோடு விளையாண்டு இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பறவைகள் சாப்பாடு கொடுத்துருக்குதா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியில பறவைகள் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல் நாட்டுல ஒரு கெட்ட ராஜாவும் கெட்ட ராணியும் இருந்தாங்க. அந்த கெட்ட ராஜா பேரு ஆகாப், அந்த கெட்ட ராணி பேரு யேசபேல். அவங்க எல்லா தவறுகளையும் செஞ்சாங்க. அதே ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோ எலியா தாத்தா. அவங்க டெய்லியும் ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா எலியா தாத்தாட்ட பேசினாங்க. எலியாவே, ஊர்ல பஞ்சம் வரப்போகுது. இந்த செய்திய நீ உடனே ஆகாப் ராஜாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எலியா தாத்தா உடனே கிளம்புனாங்க. அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனைக்கு உள்ளுக்கே போனாங்க. ராஜா முன்னாடி தைரியமா நின்னாங்க. ஆகாப் ராஜாவே, ஊரில் இனி மழை பொழியாது, மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகிறது அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு அரண்மனையை விட்டு வெளியே நடந்து வந்தாரு. அப்படியே ஊர்ல பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏசப்பா எலியா தாத்தாவை கூப்பிட்டாங்க. எலியாவே, இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் நீ ஊருக்கு வெளியே உள்ள கேரித் ஆற்றோரமா நீ இரு. அங்க உனக்கு குடிக்க தண்ணீரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா சொல் பேச்சு கேட்டு எலியா தாத்தா அந்த ஆத்தோரமா இருந்தாங்க. தாகம் எடுக்கும்போது அந்த ஆத்துல உள்ள தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. இப்போ அவருக்கு பசிச்சுச்சுன்னா சாப்பாடு வேணும்ல. அவருக்கு சாப்பாடு யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? காக்கா தான் சாப்பாடு கொடுத்துச்சு. காக்கானா கருப்பா கா கா அப்படின்னு கத்தும்ல, அந்த காக்கா தான்
எலியா தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காக்கா காலையில வந்து சாப்பாடு கொடுத்துரும், சாயங்காலமும் வந்து சாப்பாடு கொடுத்துரும். இது ஒரு நாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா காக்கா காலையிலயும் சாப்பாடு கொடுத்துச்சு, சாயங்காலமும் சாப்பாடு கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம ஏசப்பா சொல் பேச்ச எலியா தாத்தா போல நம்ம கேட்டோம்னா ஏசப்பா நமக்கு தேவையான எல்லாமே தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரையினிலே எலியா தாத்தா பஞ்சத்திலும் பசி இல்லாமல் வாழ்ந்து வந்தாரே. ஜொமேட்டோ ஸ்விக்கி அங்க இல்ல, பீஸா கார்னர் எங்கும் இல்ல. டொமேட்டோ ஸ்விக்கி அங்க இல்லை, பீட்சா கார்னர் எங்கும் இல்லை. ஆனாலும் குஷியாக வாழ்ந்து வந்தாரே. ஆனாலும் குஷியாக வாழ்ந்து வந்தாரே. கேரி தாற்றம் கரையினிலே எலியா தாத்தா பஞ்சத்திலும் பசி இல்லாமல் வாழ்ந்து வந்தாரே. காலை மாலை காகங்களும் பறந்து வந்ததே, வாய் நிறைய அப்பம் இறைச்சி கொண்டு வந்ததே. காலை மாலை காகங்களும் பறந்து வந்ததே, வாய் நிறைய அப்பம் இறைச்சி கொண்டு வந்ததே. ஆண்டவரை தேடாததால் ஊர் முழுக்க பஞ்சம். ஆண்டவரை தேடாததால் ஊர் முழுக்க பஞ்சம். ஆத்தங்கரை தாத்தாவுக்கு ஆண்டவர் தான் தஞ்சம். ஆத்தங்கர தாத்தாவுக்கு ஆண்டவர் தான் தஞ்சம். சின்ன தம்பி சின்ன தங்காய் ஒன்னு சொல்வேன் கேளு, படுத்தவரே நடத்திடுவார் கவலையை விட்டு தள்ளு. சின்ன தம்பி சின்ன தங்காய் ஆண்டவரை நம்பு, இனி பஞ்சம் பசி நமக்கு இல்லை மகிழ்ச்சியாக துள்ளு. இனி பஞ்சம் பசி நமக்கு இல்லை மகிழ்ச்சியாக துள்ளு. பாத்தீங்களா, என்ன இல்லைன்னு பார்த்தோம், மழை பெய்யலையில. மழை இல்லாட்டினா என்ன ஆகும், தண்ணி எல்லாம் வற்றி போயிடும். அந்த ரிவர் வாட்டர் பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. உடனே தேவன் என்னமா சொன்னாரு, எலியா நீ வந்து சீதோன் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போய், அந்த சிட்டிக்கு பக்கத்துல சாரிபாத் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. வில்லேஜுக்கு போனீங்கன்னா ஒரு விதவையை கொண்டு உன்னைய ஃபீட் பண்ணுவேன், போஷிப்பேன் அப்படின்னு சொன்னார். எலியா பாத்தீங்கன்னா உடனே என்னப்பா செஞ்சார், இந்த எலியா ஒபே பண்ணார். நேரம் போனார். சாரிபாத்துங்கிற ஊர்ல அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா விறகு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்த உடனே, அம்மா எனக்கு ஒரு கப் வாட்டர் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோம் சரின்னு சொல்லி அந்த அம்மா என்னப்பா செஞ்சாங்க, தண்ணி கொண்டு வர்றதுக்காக ரிட்டர்ன் ஆனாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது எலியா என்னமா சொன்னாரு, அம்மா எனக்கு அப்படியே சின்ன அப்பா எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே இந்த அம்மாவுக்கு எப்படி பாயிடுச்சு, கை காலெல்லாம் நடுக்க வந்துருச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் இல்லை, வீட்டில் ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது. உடனே இந்த எலியாவை பார்த்த உடனே, ஆண்டவனே எங்க வீட்டுல ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, நானும் என் பையனும் லாஸ்ட் மீல்ஸ், எங்களுக்கு கடைசி சாப்பாடு இதுதான், எங்களுக்கு லாஸ்ட் ஃபுட்டு. அதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், இப்போ ரெண்டு விறகு 2 ஸ்டிக்ஸ் நான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னா எலியா என்னமா சொன்னாரு, நீ சொன்னபடியே செய். முதலாவது எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சின்ன அடைய கொண்டு வா, நெக்ஸ்ட் உனக்கும் உன்னுடைய சன்னுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பஞ்சம் முடிகிற வரைக்கும், மழை பெய்கிற வரைக்கும் உன்னுடைய கண்டெய்னர்ல மாவு குறையவே குறையாது, ஜார்ல ஆயில் குறையவே குறையாது, பிளென்டியா இருக்கும், நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியா சொன்னார். சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இந்த சாரிபாத் அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, முகமெல்லாம் பிரைட் ஆயிடுச்சு. இவரு தேவனுடைய தீர்க்கதரிசி, எலியா சொன்னார்னா அப்படியே நடக்கும், சரியா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பீடா போனாங்க வீட்டுக்கு. ஸ்பீடா என்னமா செஞ்சாங்க, இந்த அம்மா வந்து சீக்கிரமா குயிக்கா வந்து ஒரு அடைய ப்ரிப்பேர் பண்ணி எலியா கொடுத்தாங்க. கொடுத்த உடனே எலியா, இப்ப போய் நீங்களும் உங்க குடும்பத்தார் அனைவரும் திருப்தியா சாப்பிடுங்க அப்படின்னு எலியா சொன்னார். சொன்ன உடனே வீட்டுக்கு வந்தாங்க இந்த விதவையான அம்மா. பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ல எப்படிப்பா இருக்கு மாவு, பிளென்ட்டியா இருக்கு, நிரம்பி இருக்கு, ஜார்ல ஆயில்
நிரம்பி இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க திருப்தியாக சாப்பிட்டாங்க. அவங்களும் அவங்க பையனும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சுருப்பாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் யார் பசியாக இருக்கா அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். மழை பெய்யலை, விளைச்சல் இல்லை, உணவு இல்லை, ஃபுட்டு இல்லை. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக, எலியா மூலமாக தேவன் நம்மளை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்னப்பா செஞ்சாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. தேவன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் நம்மளை பாதுகாக்க போஷிக்க வல்லமையுள்ள தேவன். தேவனை நம்புகிற பிள்ளைங்களை தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நாமும் தேவனை தேடும்போது தேவன் நம்மளை என்னப்பா செய்வார், எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக்குவார், குறையே இருக்காது. சரியா? அதனால் நம்ம என்ன செய்யணும், தேவனை முதலாவது வைக்கணும். நம்முடைய எல்லா காரியங்கள்லையும் தேவனை முதலாவது வச்சோன்னா தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஒரு வசனம் சொல்வோமா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. ஓகே சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து